சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அவரோட நடிப்பில் வெளிவர இருக்கும் திரைப்படம் தலைவர் 171 அப்படின்னு சொல்லப்பட்டு வரும் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படம் பேன் இந்தியன் படமாக உருவாக்கியிருக்கு. கண்டிப்பாக எல்சியூவில் கிடையாதுன்னு சொல்லப்பட்டு வந்தாலும் மக்கள் எல்லாரும் இதை எல்சியோட கனெக்ட் பண்ணி தான் பார்க்குறாங்க. ஆனால் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா லோகேஷ் இது எல்சியூவில் வராதுன்னு சொல்லிட்டாரு. மேலும் போதை சம்பந்தமான காட்சிகள் இந்த படத்தில் இருக்காது என சொல்லப்படுது. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து ஷவுபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிகாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ விடப்பட்டது. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காகோசரம் டி ராஜேந்தர் அவர்களுடைய வாய்ஸில் இந்த பாட்டை பாடியிருந்தார். சிட்டுக்கு வைப் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பாடல் கேட்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த பாடல் நிச்சயமாக வைப் பண்ணுன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக உலகம் முழுக்க பார்த்திங்கன்னா வைப் பண்ணுச்சு. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய சின்ன கிளிம்ஸ் வீடியோ, அதாவது 100 நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளிம்ஸ் வீடியோ விட்டுருந்தாங்க. அந்த கிளிம்ஸ் வீடியோவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரொம்ப அருமையாக இருந்தார். மேலும் இதை தொடர்ந்து இந்த படத்துடைய 2வது சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த 2வது பாடல் ஒரு குத்து பாடல். இந்த பாடல் நம்ம பூஜா ஹெக்டே தான் ரஜினியோடு சேர்ந்து நடனம் ஆடியிருக்காங்க. மேலும் இந்த பாட்டு அனிருத் அவரோட வாய்ஸில் பாடியிருக்கிறதா சொல்லப்படுது. ரஜினியோட வாய்ஸ் நோட்ஸ் இந்த பாட்டில் இடம்பெறும் எனவும் சொல்லப்படுது. எப்படி காவலா பாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு மேஜிக்கை பண்ணியிருந்தாரோ, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு 2 சீன்ஸ் வந்திருந்தாலும் அந்த பாட்டு பார்த்திங்கன்னா பட்டி தொட்டி எங்கும் ரீச் ஆச்சு. அதை தொடர்ந்து வேட்டையன் படத்தில் மனசிலாயோ பாட்டு எந்தளவுக்கு ரீச் ஆகிருந்துச்சோ அதே போல் தான் இந்த கூலி படத்தில் இந்த பாட்டு இருக்கும் என்று சொல்லப்படுது. ஏன்னா இது ஒரு வின்டேஜ் சாங் என்று சொல்லப்படுது. இளையராஜா சாங்கை தான் அவங்க ரைட்ஸ் வாங்கி இதில் போட்டிருக்காங்களாம். ஒரு பக்கம் இளையராஜா என்னோடய பாட்டை யாருமே யூஸ் பண்ணக்கூடாது, என்னுடைய காப்பிரைட் இருக்கிறதுனால கண்டிப்பாக என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லியிருந்தார். இதனால் லோகேஷ் பக்காவாக பர்மிஷன் வாங்கி தான் யூஸ் பண்ணுறாராம். வின்டேஜ் சாங்ஸை பக்காவாக யூஸ் பண்ணுறதுல பேர் போனவர் நம்ம லோகேஷ். அதனால் இந்த கூலி படத்துலையும் பார்த்திங்கன்னா பக்காவாக யூஸ் பண்ணியிருப்பார். இதனால் இந்த பாட்டு கேட்க இப்போவே ரசிகர்கள் ரொம்ப ஆவலோடு காத்து கொண்டு இருக்காங்க. அனிருத்தும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது வரப்போகிற வாரம், அதாவது இந்த வெள்ளிக்கிழமை இந்த பாட்டு ரிலீஸ் ஆகும் என சொல்லியிருந்தார். இதனால் ரசிகர்கள் இப்போவே ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க. கண்டிப்பாக லியோ படத்தில் எந்தளவுக்கு பாட்டுகள் இருந்துச்சோ அதை விட பயங்கரமாக இந்த படத்தில் பாட்டு இருக்கும் என அனிருத் சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.